Good morning, everybody. Welcome to LMA Live Market Analysis. உள்ள எல்லாரும் வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு சில வினாடிகள் நேரம் கொடுக்கலாம். குட் மார்னிங் எவ்ரிபடி. குட். ஆண்டாளி மேடம், பாலா சார், எல்மணி சார், இமானுவல் சார், கிருபா. குட் டு சி ராஜாராம் சார், எவ்ரிபடி, சுரேஷ் சார், சந்தன். ஓகே, குட். விஷா மேடம், ரீசென்ட் பேட்ச் ஆல்சோ ஜாயின். ஓகே, குட் டு சி. குவிக்லி நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் ஒரு தடவை பார்த்துட்டு மார்க்கெட் ரிவ்யூ போயிடலாம். அதுக்காக நான் உங்களை கீ பாயிண்ட்ஸ் ஏரியாவுக்கு கூட்டு வரேன். என்னென்ன பாயிண்ட்ஸ் நமக்கு மார்க்கெட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றதையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். குறிப்பா இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீபவுண்டை கொடுத்ததை நம்ம பார்த்தோம். S&P 500 ஏறக்குறைய 3.6% இந்த போன வாரம் பொறுத்த வரைக்கும். ஸோ வாரத்தின் அடிப்படையில பார்க்கும்போது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல குறிப்பா யூஎஸ் மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீபவுண்ட் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். காரணம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம யூஎஸ் ஈரானுடைய அந்த போர் வந்து டீஎஸ்கலேஷன் அப்படின்றது ஒரு சினாரியோ. ஆக்சுவலி ஒரு நாள்ல இருந்து இன்னொரு நாள் தலைகீழ மாறிக்கிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் சீஸ்ஃபயர் வந்து இப்போ அமல்ல இருக்கு. ஸோ சீஸ்ஃபயர் அப்படின்றது தான் இப்போதைக்கு இதை ஒரு பாசிட்டிவ் நியூஸா எடுத்துக்கணும். பேச்சுவார்த்தை நடக்குது, இல்ல பேச்சுவார்த்தையில ஈரான் கலந்துக்கல, இந்த மாதிரி நிறைய நியூஸ் வந்துகிட்டே இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம், க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து $100 கீழே இருக்கிறது அப்படின்றது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கிறோம். பட் இருந்தாலும் இந்த சீஸ்ஃபயர் எல்லாரும் என்னன்னு சொல்றோம், ஃப்ரெஜைலா எனி டைம் உடையக்கூடியது, எனி டைம் அட்டாக் வரலாம், போர் வரலாம் அப்படின்றதும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நமக்கு சென்சஸ் ஆகட்டும், நிப்டி ஆகட்டும், கிட்டத்தட்ட ஒரு வாரத்துல அந்த 6% ஏற்றம் அப்படின்றதும் இது ஒரு சூப்பரான ஒரு ஏற்றம் தான். ஒரு வீக்லி கெயின் இன் 5 years சொல்லும் போது ஒரு ஸ்ட்ராங்கான ரீபவுண்டா தான் பார்க்கப்படுது அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஸோ கூடவே நமக்கு ஒரு கீ டிரைவர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முதல் விஷயம் பாசிட்டிவ். நான் பேசுறது எல்லாருக்குமே கேக்குதா? ஒரு எஸ் மட்டும் போடுங்க. விஷுவல் தெரியுதா? ஆடியோ விஷுவல் ஓகே, ஏவி ஓகே, ஒரு எஸ் போடுங்க ப்ளீஸ். ஓகே, குட், வெரி குட். ஓகே, ஸோ இப்போ பாசிட்டிவ் குளோபல் சினாரியோ, சீஸ்ஃபயர் வந்து இட் இஸ் இன் ஃபோர்ஸ், அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ பேங்கிங் செக்டார்ல ஒரு ஸ்ட்ராங் பைக் வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பேங்கிங் அண்ட் ஆட்டோ ஏற்கனவே நல்ல நம்பர்ஸ் இல்லையா, மாசம் சேல்ஸ் நம்பர்ஸ் நமக்கு தெரியும். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆயில் பிரைஸ் குறையிறதுனால எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்க, ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படின்றது குறையிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ரெடியூஸ்ட் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது ஒரு கீ ஃபேக்டர். எல்லாம் பாசிட்டிவான ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி வாலட்டாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்தியா விக்ஸ் இருக்கிற 27, 28ல இருந்து 17க்கு குறைஞ்சிருக்கு இல்லையா. ஸோ அதை கூட நம்ம பார்க்கலாம் முடிஞ்சா. தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ அதர் ஃபேக்டர்ஸ் அப்படியே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த டெட்லைன் எப்போ முடியுது? 22ஆம் தேதி முடியுது. சீஸ்ஃபயர் வந்து 22ஆம் தேதி முடியுது. அதுக்கப்புறம் சண்டை தொடருமா இல்ல முடிவுக்கு வருமா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ கூடவே அப்கமிங் சிபிஐ நம்பர்ஸ், குறிப்பா நமக்கு யூஎஸ்ஏவோட பாலிசி டெசிஷன்ஸும் நமக்கு முக்கியமான விஷயமா பார்க்குறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸுமே எப்படி இருக்கிறாங்க, எச்சரிக்கையோட தான் இருக்கிறாங்க பார்க்குறோம். ஸோ சிக்னல்ஸ்லாம் எப்படி இருக்கு, நெகட்டிவா தான் இருக்கு. ஹாக்கிஷ்னு சொல்லும்போது நெகட்டிவா தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த டேரிஃப் பிரச்சனை அப்படின்றது இன்னும் முடிவுக்கு வரவில்லை. ஸோ தொடர்ந்து அது இருந்துட்டு தான் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இனிமேல் எது டாமினேட் பண்ணும், Q4 ரிசல்ட்ஸ் அப்படின்றது முக்கியமான ஒரு இடத்துல இருக்கு. குறிப்பா பேங்கிங் செக்டர், ஐடி ஏற்கனவே ஒரு இண்டிகேஷன் வந்தாச்சு. பேங்கிங்ல பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு, நல்ல லாபத்தை காட்டும் அப்படின்னும். இந்த மாதிரி ஆட்டோ செக்டார்லயும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு, நல்ல லாபத்தை காட்டும் அப்படின்றதுதான். அதனால ஒரு செக்டார் ரொட்டேஷன்ஸ் எனி டைம் வரலாம் அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பா நம்ம பார்க்கிறோம். ஸோ ஒட்டுமொத்தமா அப்படின்னு பார்க்கும்போது வரக்கூடிய நாள்ல கண் எதுல இருக்கணும், இந்த சீஸ்ஃபயர் உடையுமா நிக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏற்கனவே 6% ஏறினதுனால ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கும் வரலாம் அப்படின்றதையும் நம்ம மனசுல வச்சு. ஓகே, ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்டான கீ ஃபேக்டர்ஸ். இப்போ நம்ம நேரம் சார்ட்டுக்கு போயிட போறோம். ஸோ நம்ம நிஃப்டியோட சார்ட்டுக்கு வந்துடலாம். இப்போ நம்ம நிஃப்டியோட சார்ட்டுக்கு வந்தாச்சு, கவனி. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏறக்குறைய நம்ம இன்ட்ராக்கு ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்கு, பார்த்தரலாம். அதுக்கு முன்னாடி குவிக்கா ஒரு பிக் பிக்சரே நம்ம பார்த்துருவோம். அதுக்காக நம்ம நிஃப்டியோட எப்படி ரீபவுண்ட் ஆயிருக்கு அப்படின்றத ஒரு பிக் பிக்சரோட பார்த்துடலாம், குவிக்கா பார்த்தோம். இந்தியா பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய இந்த சப்போர்ட் லெவல், அதாவது 22,000 அப்படின்ற சப்போர்ட் லெவல் ஸ்ட்ராங்கா எடுத்திருக்கு.
அதுல இருந்து தான் ரீபவுண்ட் ஆயிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த ரீபவுண்ட்ன்றது க்ளோசிங் பேசிஸ்ல இந்த ரெட் கலர் கேண்டிலுக்கு மேல முடியும் போது அதுக்கு நிறைய வலு சேர்க்கலாம். ஆனாலும் ஆனாலும் ஓவராலா நமக்கு என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் கண்டிப்பா வரும் அப்படின்றது. ஏற்கனவே செல்லிங் ப்ரெஷர் இருக்குது இல்லையா? நம்மளை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து செல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் இன்னும் ஒரு அப் மேல வரும்போது நமக்கு ஃப்ரெஷ் செல்லிங் 25,000 மேபி 550ல இருந்து 26,350 இந்த ஏரியா வந்து செல்லிங்கான ஒரு ஏரியாவா பொதுவா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த இடத்த தாண்டாத வரைக்கும் இங்க ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும் அப்படின்றது ஒரு பொதுவான எதிர்பார்ப்பு. ஆனாலும் சார் இன்னும் ஒரு அப் காத்து இருக்கா? இருக்கலாம். ஸோ இங்க இருந்து இப்ப எங்க இருக்கிறோம்? 25, 44, 445ல இருக்குமா? ஆமா சார். ஓகே. ஸோ இன்னொரு 50, 60 பாயிண்ட்டுக்கான ஒரு ஏற்றம் வரலாம். அதுக்கப்புறம் என்ன வரலாம்? அதுக்கப்புறம் ஒரு செல்லிங் வரலாம். இந்த இடத்துல செல்லிங் இருக்கு. அதனால நீங்க எல்லாரும் குறுகிய முதலீட்டாளர் என்ன பண்ணணும்? So you should plan to book profit around around 25,550 plus. மேல போனா நீங்க லாபத்தை எடுத்துடணும் அப்படின்றது ஒரு வியூ. ஸோ 26,300 தாண்டினாதான் நமக்கு ஃப்ரெஷ் லீஸ் ஆஃப் லைஃப் அப்படின்றதே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதை தாண்டினாதான் போர் நிக்கணும். போர்லாம் நின்றுச்சு அப்படின்னா என்ன ஆயிடும்? நமக்கு இந்த இடத்துல இதை தாண்டும் போது ஏறக்குறைய நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன்லாம் வந்த அப்புறம் தான் கவுண்ட் பண்ணணும். பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் இன்கேஸ் இதை தாண்டிடுச்சு அப்படின்னா எந்த டார்கெட்டை நோக்கி போகலாம் அப்படின்றதுக்காக ஒரு வியூக்காக நான் இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒருவேளை நமக்கு இந்த இடம் உடைக்கப்பட்டு அப்படி கொஞ்சம் திரும்பிடுச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த டார்கெட் எதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு இமீடியட் டார்கெட் சொல்லோட 29,866. ஸோ இதான் நம்ம இந்த 2026க்கான டார்கெட் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா? எல்லா ப்ரோக்ராமும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ 2026 நிப்டி டார்கெட் 29,000 அப்படின்னு வச்சுக்கலாம். 29,000 to 29,500. ஓகே, இதை கேப்சர் பண்றதுக்கு தயாராகணும் அப்படின்றதே நம்ம சொல்லிட்டே வந்தோம். ஸோ பிக் பிக்சர் இஸ் ஓவர். நம்ம நேரடியா நிப்டி ஃபியூச்சர்ஸ்ல போயிட்டு நம்ம இன்னைக்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நிப்டி ஃபியூச்சர்ஸ் ஏறக்குறைய பெரிய பிரீமியம்லாம் கிடையாது. இருந்தாலும் இன்ட்ராடேக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகள் அது கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ ஏறக்குறைய காலையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கதை நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து அது ஏறக்குறைய நமக்கு ஒரு பைக்கான ஒரு வாய்ப்பை இந்த இடத்துல கொடுத்துக்கிட்டு இருக்கு. ரைட்டா? ஸோ இது நிற்குமா உடைக்குமான்றதா இப்போ நம்ம பார்க்கணும். திஸ் அ பை ஏரியா ஃபார் அஸ். ஸோ 24,418 இந்த இடத்த நிறுத்துவாங்களா உடைச்சிருவாங்களான்றதா இப்போ கொஸ்டின். பட் ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கான ஒரு இடம் இது. ஸோ வி வாண்டட் டு பை அரவுண்ட் திஸ் ஏரியா. பை அட் 25,414 and we'll keep a stop loss. So 35 points வைக்கலாம். ஓகே. அண்ட் ஸோ டார்கெட் வந்து சின்னதானதான் நம்ம வைக்கிறோம் இல்லையா? ஸோ ஏற்குறைய ஃபர்ஸ்ட் டார்கெட் நமக்கு எதை நோக்கி போகலாம்? 25,453. திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் டார்கெட். கீழே டிப் ஆச்சுன்னா இங்க பை பண்ணி நம்ம இந்த இடத்துல ஸோ புக் அட் 24,450. திஸ் இஸ் த புக்கிங் ஏரியா. ஸோ இப்படிதான் நம்ம பிளான் பண்ணணும் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும். இந்த இடத்துல இறங்கி வந்தா ஸ்டில் வி கேன் கோ ஃபார் பண்ணலாம் பை கால் ஆப்ஷன்ஸ் பை 25,400 சி ஸ்டாப் லாஸ். நான் மேக்ஸிமம் 20 போடுறேன். 15 பாயிண்ட்ஸ்ல கூட நம்ம இதை எடுத்துக்கலாம் அப்படின்றது ஒரு வியூ. ஓகே. ஸோ நமக்கு ரெண்டு விஷயத்தை இதில் எடுத்துக்கலாம். ஒன்று டிப்பில் எங்க பை பண்ணலாம், பிரேக் அவுட் ஆகும்போது நமக்கு எந்த இடத்துல பிரேக் அவுட் பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ பிரேக் அவுட் பை எங்க போடுவோம்? above this break out by above 24,475 plus அதே ஒரு 35 பாயிண்ட் வச்சு. ரைட். ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அன்லெஸ் அதர்வைஸ் எல்லா டிப்லையுமே பை தான் நம்ம. ஸோ அன்லெஸ் அதர்வைஸ் நமக்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் லெவல் உடைச்சிடுச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு இறக்கம் வரலாம். 380 கீழே வைக்கிறேன். ஏன்னா இங்கேயும் நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு. இந்த சப்போர்ட் வரைக்கும் பவுன்ஸ் ஆகலாம். இதுக்கு கீழே கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணுவோம். வேணாம்.
இதுக்கு கீழே கூட வெயிட் பண்ண வேண்டாம். ஸோ இன்கேஸ் இட் பிரேக்ஸ், நம்ம இங்க 35 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம் இல்லையா, 15 வச்சுக்கோங்களேன். எஸ், ஆமா, 24,380 அதுக்கு கீழே ஷார்ட் தான். ஸோ அதையும் நான் மார்க் பண்ணிடுறேன். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சப்போர்ட் 24,380. நம்ம என்ன பண்ணலாம், this short plus ஓகே. அப்ப புட் எடுக்கிறத பத்தி கூட யோசிக்கலாம், பார்க்கலாம். இந்த ஒரு இடம் நம்ம குருஷியலான ஒரு சப்போர்ட் லெவலா பாக்குறோம். இவங்க இறங்கி இந்த இடத்துல ரீபவுண்ட் ஆனாங்கன்னா we'll pick it up, பிரேக் அவுட்லயும் we'll pick it up. பட் இந்த இடம் உடைச்சு கீழே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா then we look for a short fall. அது வரைக்கும் இந்த ப்ரெஷர் அப்படின்றது என்ன பண்ணிவிடும், நீளமா இழுத்து விட்டுரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, குயிக்கா பேங்க் நிஃப்டிக்கும் உள்ள நம்ம போயிடலாம். Let me go to Bank Nifty. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியில ஒரு வேகமான இறக்கம் இல்லையா, கலை எவ்வளோ வேகமா ஏறிச்சோ அதே மாதிரி வேகமான இறக்கம். குயிக்கா ஒரு சின்னதா ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் நமக்கு என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் செல்லிங் ப்ரெஷர் இந்த இடத்துல பில்டப் ஆகுது நம்ம பார்க்குறோம். இது அவங்க ஓவர் கம் பண்றது கஷ்டம் தான், ஏன்னா இங்க ஒரு பெரிய கேப் டவுன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த கேப் டவுன்ன்றதும் இந்த 57,000 ஸ்ட்ராங்காக தான் தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் ஏற்கனவே ஒரு விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, போன எல்எம்ஏல அதுக்கு முன்னாடி எம்எல்ஏலோ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். 3000 பாயிண்ட்டுக்கான ஒரு நகர்வை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன். அது போன வீடியோவை நீங்க பார்த்தா இல்லை அதுக்கு முந்தின வர வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இங்க அதை ஏற்கனவே அழகா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்றத அழகா கொடுத்ததை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு அப்புறம் கேப் அப் ஆயாச்சு. ஸோ இந்த கேப் அப் ஏரியா ஸ்ட்ராங் சப்போர்ட்டா மாறுறதையும் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். ஓவராலா நமக்கு வந்து பேட்டர்ன் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன்ல ஒரு ரவுண்டிங் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்மேஷன். அங்கிருந்து ஒரு 3000 புள்ளிகளை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், பார்க்கலாம். ஸோ அது 59 அப்படின்ற எல்லையை நோக்கி கூட நகரலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஆனா இந்த கேப் ஏரியாவை அது உடைக்கணும். ஸோ அது உடைக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இன்ட்ராடே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றத நம்ம தேடி. ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் காலையில இருந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் கூட இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு வீக்னஸ் வந்தாச்சு. ஸோ பேங்க் நிஃப்டிக்கு நமக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எங்க வரலாம் அப்படின்னு சொல்லும் போது இப்போ 855 இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 100-150 பாயிண்ட் டிப் ஆச்சுன்னா நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ திஸ் குட் பி ஐடியல் ஏரியா டு கோ லாங். அதுக்காக நான் இங்க மார்க் பண்றேன். We'll buy around 56,724. 56,720 பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் K724. இந்த இடம் ரொம்ப குரூஷியலான ஒரு இடம், கொஞ்சம் கூட தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்க வேண்டியிருக்க மாதிரி இருக்கு. ஓகே, நான் வேணா ஒரு 80 பாயிண்ட்ஸ் வைக்கிறேன். 80 பாயிண்ட்ஸ் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி தான், 70 வைக்கலாம். இல்லை என்ன பண்ணலாம், நீங்க இன்னும் கொஞ்சம் டிப் ஆகும்போது வாங்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் இறங்க விட்டு கூட நம்ம ஸ்டாப் லாஸை கொஞ்சம் கம்மி பண்றதை பத்தி யோசி. 30 பாயிண்ட் இறங்க விட்டு இங்க பிக்கப் பண்ணீங்கனாலும் நல்லது தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஏரியா டு பை. அதே மாதிரி நம்ம we'll also look for call options. So we'll plan to buy 56,800 C. Stop loss நம்ம 40. இறங்கி வந்தாங்கன்னா இந்த இடத்துல நம்ம பைக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கலாம். இதுல இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு வந்து மீண்டும் ஏறுறதுக்கு ஒரு சிரமம் வந்தாச்சு. திரும்ப ஏறும்போது இது என்ன பண்ணும், இதெல்லாம் செல்லிங் ஏரியாவா மாறிடுச்சு. அதனால எவ்ரி ரைஸ் டுடே இந்த இடத்துல செல்லிங் இருக்கு. அதனால நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஆக்சுவலி ட்ரெண்ட் வைஸ் நம்ம ஸ்ட்ராங்கான பைல தான் இருக்கிறோம். பட் குட்டி குட்டியான செல்லிங்லாம் வருமானா வரும். இது வந்து எல்லாருக்குமானது அல்ல. எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் அவங்க என்ன பண்ணி பார்க்கலாம், இந்த ஏரியாவை கொஞ்சம் கவனமா கையாளுங்க. 57 ஆர் 57,100 இந்த இடத்துல
57,100 நம்ம ஸ்டாப் லாஸ் 80 பாயிண்ட்ஸ் நம்ம போகிறோம். ஏன்னா இந்த இடம் ஒரு ஸ்பைக் கூட வரலாம். தே ட்ரை டு பிரேக் திஸ் ஏரியா அண்ட் மே ஃபெயில். ஆனா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். என்னது, இடிச்சுட்டு கீழே வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கான ஒரு வாய்ப்பு அவங்க கொடுக்கலாம். ஒரு 150 200 பாயிண்ட் வரைக்கும் கூட கிடைக்கும். அதன் பிறகு அதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா தென் ஸ்டோரிஸ் நமக்கு அந்த அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ எங்க வந்தா பை பண்ணலாம், எங்க வந்தா செல் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒரு சின்னதா பிளான் போட்டு வச்சிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி இது வந்து கால் ஆப்ஷன் எவ்ரிபடி கேன் பை. ஆனா இந்த இடத்துல வந்து நம்ம செல்லிங் வர ஏரியாக்குள்ள எல்லாருமே செல் பண்ணலாமான்னா இல்லை. இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ், அவங்க குயிக்கா பார்த்து வெளியில வரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். அவங்க புட்டு கூட பை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது ஒரு ஜென்ரல் வியூ. ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு நிஃப்டி ஆகட்டும், பேங்க் நிஃப்டி, ஆனா நிஃப்டி கொஞ்சம் முன்னாடியே திரும்புது. நமக்கு இந்த இடத்துல வாய்ப்பு கொடுத்தாங்களா அப்படின்னு அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே. ஸோ இட் கேம் அப் டு 422, 414 அப்படின்னு வச்சோம். ஸோ லோ எவ்வளோ வந்திருக்கு, 423. ஓகே, ஸோ ஒரு 9 பாயிண்ட் கேப்ல திருப்பிடுச்சு. இட் இஸ் வெரி அன்பார்ச்சுனேட். இந்த நேரம் நம்ம புக் பண்ணி கூட இருக்கலாம் இல்லையா? சரி, பரவாயில்ல. திரும்பவும் வந்தா நம்ம வாங்குவோம். மற்றபடி நத்திங் டு ஒரி. நிறைய வாய்ப்புகள் மார்க்கெட்ல இருந்துகிட்டே தான் இருக்குது. சேஸ் பண்ண வேண்டியது இல்லை. நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம அதை யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா தென் வில் கீப் குவைட். ஸோ லூஸ் ட்ரேட்ஸ் தவிர்க்கணும்ன்றது ஒரு காஷனா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நம்முடைய ட்ரேடிங் ரூல்ஸ் எல்லாத்தையும் நீங்க மறக்கவே கூடாது. ரூல் நம்பர் 1 என்ன, 1 or 2 ட்ரேட்ஸ் மேல பண்ணக்கூடாது. ரூல் நம்பர் 2, ஒரு ட்ரேட் ப்ராஃபிட் வந்தா நீங்க பேக் ஆஃப். 2 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆனாலும் நிறுத்திடணும். இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல்டு ட்ரேடை நீங்க பண்ணணும்ன்றது என்னோட சஜஷன். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு வாரமும் திட்டமிட்டு ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் பண்றது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் நம்ம அடுத்த வாரம் திங்கட்கிழமை சந்திக்கலாம். தேங்க்யூ எவரிபடி. பை பாய்.